முதல் விஷயம் அந்த தமிழ் குடி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஆதாரமா இருக்கு. குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி. அதாவது நம்ம கூடவே முருகன் வளரும் அந்த ஒரு நம்பிக்கை வருது. வயத்துக்குள்ள நம்ம இருக்கோம், அம்மா கிட்ட இருக்கோம், அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது. நீங்க பிறந்த உடனே யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 2 மாச குழந்தையா இருந்தா கூட வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தை இருக்கிற அறை சின்ன லைட்டாவது போட்டு வைனுவாங்க. விளக்கேத்தி வை, நைட் லேம்பாவது இருக்கணும். இருட்டுல குழந்தை பயப்படும். ஆனா அம்மா வயத்துக்குள்ள இருட்டுல நம்ம எல்லாருமே இருந்தோம். ஆனா வெளியில வந்து குவா குவான்னு அழுதோமா, அப்பதான் உண்மை இருக்கா என்ன, வயத்துல குகனோட இருந்தோமா, அந்த குகைக்குள்ள குகனோட இருந்தோமா, வெளியில வரும்பொழுது நாம மட்டும் வருமா, கூட இருந்த அந்த குகனை காணமே அப்படின்னு குழந்தை குஹா குஹான்னு அழறதுதான் குவா குவான்ற மாதிரி ஒரு அருளாளர்கள் சொல்ற ஒரு அற்புதமான என்ன சொல்றது ஒரு அனுபவம்னு சொல்லலாம். அப்ப எனக்கு உலகம் அம்மா அப்பா நான் பாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே முருகன் என் கூட இருக்கான். இல்ல எனக்கு ஒரு வரி தோணுது, கருவறையில முருகனை மிஸ் பண்ணாலும் அதே கருவறையில பார்க்கும்போது அதே வைப் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா நானும் நீயும் ஒன்னா ஒரு ட்வின்ஸ்க்கு இருக்கிற ஒரு இதுதான். அப்படி எல்லார்கிட்டயும் இருக்கிற முருகன் குழந்தை கடவுள். இப்ப எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா சேயோன் அப்படின்ற அந்த குழந்தை கடவுள் கிட்ட வேண்டுவேன். என் பையனை பார்க்கும்பொழுது முருகான் தான் எனக்கு அணைச்சிக்க தோணுது. அப்ப குழந்தையாகவும் முருகப்பெருமான் இருக்கான். அதனால்தான் பால தண்டாயுத பாணி, பால சுப்பிரமணியன், பாலனாவும் இருக்கான்.